இந்த டாக்ஸி டிரைவர் டெய்லி அவங்களோட பையனை கூப்பிடுறதுக்காக வர்றாங்க. அவங்களோட பையனை சந்தோஷப்படுத்துறதுக்காக கார் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பையனுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. டெய்லி கார்ல என்ஜாய் பண்ணிட்டே வரான். இந்த பையனோட அம்மா கஸ்டமரை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க. அங்க இவங்களோட கார் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களோட பையனை கூப்பிட வருவாங்க. சம்டைம்ஸ் லேட் ஆயிரும். கஸ்டமர்ல இவங்களை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட பையனுக்காக காரை டெக்கரேட் பண்றாங்க. சில டைம் ஃபுல்லா ஸ்னோவா இருக்க மாதிரி இருக்கும், சில டைம் ஃபுல்லா ஜங்கிளா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆயிடும்னா இவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆயிரும். காரை ரெடி பண்ணி கஸ்டமர் இறக்கி விட்டு வரக்கே ரொம்ப லேட் ஆயிரும். இருந்தாலும் அவங்களோட பையனுக்காக காரை டெக்கரேட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த பையன் கோவமா உட்கார்ந்து இருப்பான். ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும், எல்லாரும் போயிருவாங்க. அந்த கோவத்துல உட்கார்ந்து இருப்பான். பார்த்தா இவங்களோட அம்மா பண்ற காரியத்தினால சந்தோஷமாயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே 18 வருஷம் கழிச்சு பார்த்தா இவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. டாக்ஸி ஓட்டுற வேலையெல்லாம் விட்டு பல வருஷம் ஆயிருக்கும். இவங்க அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். பார்த்தா இவங்களோட பையன் தான் கூப்பிடுவான். உங்களுக்காக இந்த உலகத்தையே சுத்தி காட்டுறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்களுக்கு அவங்களோட பையனை பார்த்த உடனே அழுக வந்துடும். இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் இவங்களோட பையன் சந்தோஷமா இருக்கணும் தான். அதே மாதிரி இவங்களோட